அழாத செல்வி. செல்வி, ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா நடந்துச்சு. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டதுனால தான் இந்த பூஜை இவ்வளவு சிறப்பா நடந்துச்சு. நீங்க எல்லாம் என் அழைப்பை ஏத்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேடம், நீங்க பாட்டு பாடும்போது கூட நின்னு ஒருத்தங்க பாடினாங்களே, அவங்க யாரு? இதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்ததே இல்லையே. அது அது வந்து அவங்க யாருன்னு நான் சொல்றேன். அவங்க பேரு செல்வி. செல்வி, இங்க வா. இவங்கள உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவதான் என்னோட முதல் மனைவி. நீங்க எல்லாரும் மாயா தான் என்னோட மனைவின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா மாயா நல்லா வாழணும்னு தன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு போனவங்க இவங்க தான். அஞ்சு வருஷம் கழிச்சு இவங்க திரும்ப வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் மாயாவுக்கும் டைவர்ஸ் ஆக போகுது. நீங்க எல்லாரும் இந்த பூஜையில கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாயா, மாயா, என்ன சந்தோஷ் இது? என்ன இவன் வேற கட்டி போடுறான் இந்த பைத்தியத்தை. நம்ம பிளான் இனிமே என்ன ஆகிறது? என்ன பண்றது? டேய் கௌதம், ஏன்டா இப்படி பண்ற? பிரியா இப்படியே இருந்தானா அவ நிலைமை இன்னும் மோசமாயிடும்டா. இல்லம்மா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னடா? அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். டேய், என்னடா சொல்ற? மென்டல் ஹாஸ்பிட்டல்லையா? ஆமாம்மா, வேற என்ன பண்றது? அவ இங்கே இருந்தா குழந்தையோட உயிருக்கு தான் ஆபத்தாயிடும். ஐயோ, பிரியாவை வச்சு அஞ்சலியை கொல்லலான்னு பிளான் போட்டா இவன் அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க போறேன்னு சொல்றான். கௌதம், ஹாஸ்பிட்டல் எல்லாம் ரொம்ப ஹார்ஷா ட்ரீட் பண்ணுவாங்க. பிரியாவை வீட்லயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமே. அதான் ட்ரை பண்ணுமேங்க. அவளோட நிலைமையில எந்த முன்னேற்றமும் இல்லையே. நாளுக்கு நாள் அவ மோசமாயிட்டு தானே போயிட்டு இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது. டேய், நீ இந்த குழந்தையோட நல்லதுக்காக பாக்குறே தவிர பிரியாவை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மா, நாம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கௌதம், பிரியாவை கேரளாக்கு கூட்டிட்டு போய் அங்கேயே ஒரு வாரம் தங்க வச்சு இயற்கை முறையில சரி பண்ணிரலாம்டா. மா, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதுவும் இல்லாம டாக்டர் பிரியாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு. கதவை திறந்து விடு கௌதம், கதவை திறந்து விடு கௌதம். இனிமே
மா, அவ இப்ப மூர்க்கத்தனமா குழந்தைய கொல்லணும்னு அலையறா. அவளை வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாதுமா. கௌதம் சார், நாங்க வேணா வீட்டை விட்டு போயிடுறோமே. என்னங்க நீங்க புரியாம பேசுறீங்க? ஏற்கனவே அஞ்சலிக்கு வீட்டுக்கு வெளியே பெரிய ஆபத்து இருக்கு. அஞ்சலிக்கு பதிலா தான் காவியாவை மாத்தி கொன்னுட்டானுங்க. நீங்க வெளியே போனா மட்டும் எப்படி நிம்மதியா இருப்பீங்க? அஞ்சலியோட உயிரை காப்பாத்ததான் நான் இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்னடா பண்றது? டாக்டர் கிட்ட பேசிட்டமா, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். என் மனசு கேக்கலடா. பிரியா எப்படியெல்லாம் இருந்தவ, அவ ஹாஸ்பிட்டல்ல போய் சித்திரவதை படணுமா? கௌதம், இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாமே. ரூம்ல தானே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. வேலை வேலைக்கு சாப்பாடு டேப்லெட் எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடலாம். இல்லங்க, அவளை இங்கே கட்டி போட்டு வச்சிருக்கிறதா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளை இந்த நிலைமையில பாக்குறதா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. இல்ல கௌதம், ஹாஸ்பிட்டல்லையும் கட்டி போட்டு தான் அவளை கஷ்டப்படுத்துவாங்க. அதுக்கு வீட்லயே வச்சு நாம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, அடிப்பாங்க, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. எதுவா இருந்தாலும் நம்ம கண்ணெதிரில வச்சே பிரியாவை பத்திரமா பாத்துக்கலாம்ல. ஆமாண்டா, அவ சொல்றதும் கரெக்ட் தான். பிரியா இங்கே இருக்கட்டும்டா. ஆமா கௌதம் சார், பிரியா ஆசைப்பட்டதுனாலதான் அஞ்சலியை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இப்ப அஞ்சலிக்காக பிரியாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்கள கஷ்டப்படுத்த வேண்டாம். சரிங்க, மறுபடியும் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்தா என்னங்க பண்றது? டேய், நான் பிரியாவை பத்திரமா பாத்துக்கிறேன்டா. அவளால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராதுடா. டாடி, மம்மி இங்கேயே இருக்கட்டும் டாடி. அவங்க பாவம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க. சரிடா, ஆனா மம்மி கிட்ட நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்களே உன்னை கூப்பிட்டாலும் நீ அவங்க கிட்ட போக கூடாது. ஏன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. சரி டாடி. பிரியா இப்படி கத்தி கேட்டாலும் அழுது கேட்டாலும் பாவமா கேட்டாலும் அஞ்சலியை யாரும் அவகிட்ட அனுப்பிடாதீங்க. எனக்கு இங்க பயமா இருக்கு, காவியாக்கு பயமா இருக்கு. இங்க அனுப்பு கௌதம், ப்ளீஸ் கௌதம். அப்பாடா, ஒரு வழியா பிரியாவை ஹாஸ்பிட்டல் கொண்டு போக விடாம தடுத்துட்டோம். அடுத்து என்ன பண்ணலான்னு தான் யோசிக்கணும். இப்போதைக்கு பிரியா வீட்டுல தான் இருக்க போறா. குழந்தைய எப்படியாவது அவகிட்ட அனுப்பணுமே. சரிம்மா, அவளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. சாப்பிட்டு முடிச்சதும் மறக்காம டேப்லெட் கொடுங்க. நான் வரமா. அம்மா, மம்மி ரொம்ப பாவம்மா. இவளே சாக போறவ, இவ அந்த பைத்தியத்தை பார்த்து இறக்கப்படுறா. செல்வி, செல்வி. என்ன சந்தோஷ்? பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. சரி. சந்தோஷ், சந்தோஷ், மாயா ரொம்ப நேரமா ரூம்குள்ளவே இருக்கா. சந்தோஷ்,
அவ ஏதாவது பண்ணிக்குவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு தெரியல சந்தோஷ். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன சந்தோஷ் இப்படி பேசுற? நீ பூஜையில அப்படி பேசுறதுனால தானே அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டா. நான் தப்பா எதுவும் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியமாக்கிட்டீங்க. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்க? எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறியே. உனக்காக எல்லாரையும் கூப்பிட்டு சுமங்கலி பூஜையை நான் நடத்தினேன். ஆனா எல்லார் முன்னாடியும் நான் உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி நான் அசிங்கப்படுத்திட்டல. ஏய், உன்னை யாரு சுமங்கலி பூஜை நடத்த சொன்னா? நான் சுமங்கலி பூஜை நடத்துனது நீ நல்லா இருக்கணும்னு தான். ஏய், போதும் நிறுத்து. உனக்கு எனக்கு நடுவுல ஒண்ணுமே இல்ல ஆயிடுச்சு. அப்புறத்துக்கு இந்த பூஜை எல்லாம் உனக்கு அதுல நம்பிக்கை இல்லனாலும் பரவாயில்ல சந்தோஷ். நீ எதுக்கு வந்தவங்க எதிர்க்க? இவதான் உன் பொண்டாட்டி. எனக்கும் உனக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு ஏன் மனசை புண்படுத்தின? அவங்க எல்லாம் என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிருப்பாங்க. நான் கூட வாழ்ந்த 5 வருஷம் வாழ்க்கை அர்த்தமே இல்லாம போயிடுச்சு சந்தோஷ். ஏய், அங்க வந்தவங்க செல்வி யாருன்னு கேட்டப்போ நீ ஏன் பேசாம இருந்த? அந்த நேரத்துல நானும் பேசாம இருந்திருந்தா எல்லாரும் செல்வியை தப்பா நினைச்சிருப்பாங்க. இது நியாயமா செல்விக்கு சேர வேண்டிய அங்கீகாரம். செல்வி என்னோட மனைவின்னு சொன்னதும் நீ என்ன விட்டு பிரிய போறன்னு சொன்னதும் உண்மைதானே? இத்தனை வருஷமா நான் உனக்காகவே வாழ்ந்தது இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னையே மனசுல நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் வேஸ்டா? பொறுக்கல என்ன நினைச்சிட்டு இருந்தா வேஸ்ட் தான். உனக்கு என் மேல இருக்கிற காதல் எனக்கு ஓ மேல இருந்தா நீ பண்றதுல அர்த்தம் இருக்கும். ஆனா எனக்கு ஓ மேல எந்த விருப்பமும் இல்ல, எந்த காதலும் இல்ல. நீயா என்ன பத்தி நினைச்சு என்ன காதலிச்சு எனக்காக வாழ்ந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இப்பவும் சொல்றேன், என் மனசுல செல்விக்கு மட்டும்தான் இடம் இருக்கு. உனக்கு எப்பவுமே இடம் இல்ல. பாத்தியாமா, என் மூலமா ஒரு குழந்தைய பெத்துப்பானா, அந்த குழந்தைய அவன் வாரிசுன்னு வளர்ப்பானா. ஆனா பொண்டாட்டின்ற அங்கீகாரத்தை அந்த செல்விக்கு மட்டும் கொடுப்பானா? இது எந்த ஒரு நியாயமா? ஓடி போனவன் வந்ததும் இவன் எப்படி ஆடுறான்னு பாருமா. ஏய், யாரு ஆடுறது? ஒரு சுமங்கலி பூஜையை ஏற்பாடு பண்ணி செல்வியை அவமானப்படுத்தி பழி வாங்குறதான உன்னோட பிளான் அப்படின்னு இவ சொன்னாலா? அதை என் செல்வி சொல்லணும். நீ நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுதே. ஏன் முன்னாடி எல்லாருக்கும் போன் பண்ணி கூப்பிடுற, தேவையில்லாம எல்லாரையும் பேச வைக்கிற. இது எல்லாமே செல்வியை இரிட்டேட் பண்றதுக்காக தானே செஞ்ச. ஓ, செல்விக்கு எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு நீ என்ன அசிங்கப்படுத்திருக்க, அப்படிதானே? சீ, இந்த மாதிரி ஒரு சீப்பான எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. இது வரைக்கும் செல்வி யாருன்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. அதனாலதான் எல்லார்கிட்டயுமே சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? எப்பவுமே உனக்கு அவளை பத்தி தான் அக்கறை, அவளோட நினைப்பு தான். அவ நல்லா இருக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன். நான் ஏகேடு கெட்டு போனாலும் உனக்கு என் மேல அக்கறையோ இல்ல, நான் அழிஞ்சு போனாலும் உனக்கு கவலையோ இல்ல. உன்னையே நினைச்சு நான் இத்தனை வருஷம் வாழ்ந்தது, உன்னையே நம்பினது எல்லாமே வேஸ்ட். என் நம்பிக்கை எல்லாம் வீணா போயிடுச்சு. மாயா, கத்தாதடி. எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசலாம்டி. இனிமே நான் எதுக்காகமா வாழணும், யாருக்காக வாழணும்? இனி நான் எதுக்கு உயிரோட இருக்கணும்? இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமா நான் ஏன் வாழணும்? எல்லாரும் என் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிட்டாங்க. இனிமே நான் எப்படி வெளியில தலை காட்டுறது? மூக்குல இருந்து ரத்தம் வருது.
விடுங்க. சந்தோஷ் என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஆண்டி கவலைப்படாதீங்க, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. சந்தோஷ், நான் உன்கிட்ட சண்டை போடாதன்னு சொன்னேன்ல, நீ கேட்டியா? இப்ப பாரு, அவன் மூக்குல ரத்தம் வந்து சாவ கிடக்குறா. ஆண்டி அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க அழாம அமைதியா சார், உங்களை டாக்டர் கூப்பிடுறாங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ், கம் இன். வாங்க சந்தோஷ், உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். சந்தோஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க டாக்டர். மாயாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு சந்தோஷ். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் டாக்டர்? அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் அவளோட திமிரு, ஆணவம் தான் டாக்டர். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே போட்டு கஷ்டப்படுத்துறா டாக்டர். அவளோட கெட்ட எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவளுக்கு எல்லாமே கெட்டதாவே நடக்குது. அவளோட இந்த நிலைமைக்கு நாங்கள் யாருமே காரணம் இல்லை டாக்டர். சந்தோஷ், நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? நான் பேஷண்டோட கண்டிஷனை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். டாக்டர், அவளை பற்றி அவளோட கேரக்டர் பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவளை பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருக்கு. அவள் எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை டாக்டர். ட்ரீட்மெண்ட்க்கு எவ்வளோ பில் வருதோ அதை எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க, நான் பே பண்ணிடுறேன். சந்தோஷ். சாரி டாக்டர். ஹலோ, நான் டாக்டர் நந்திதா பேசுறேன். டாக்டர் டாக்டர் டாக்டர், ஒரு நிமிஷம் லைன்லயே இருங்க. சொல்லுங்கம்மா. சந்தோஷ் ஏன் டாக்டர் கோவமா போறான்? தெரியலம்மா, மாயா பத்தி பேச ஆரம்பிச்சாலே டென்ஷன் ஆயிடுறாரு. அவன் அப்படிதான் பண்றான் டாக்டர். இப்போ மாயாக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பதறாதீங்க. கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க டாக்டர்.